எடப்பாடி பழனிசாமி பச்சை கலர் பஸ் எடுத்துக்கிட்டு அவரா தனியாக புலம்பிட்டு லேகியம் விற்றுக்கிட்டு இருக்காரு. நாகமலை, தோகமலை, நடுவருக்கு வீரமலை, சுற்றி படர்ந்த மலை, சூதாட வையமலை, நம்ம லேகியத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இல்லற வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையெல்லாம் உடனே சேர்ந்துடும். ஆஹாஹா வாஹாஹா அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் போய் விற்கிறாரு லேகியம். ஒரு வேலும் வாங்க மாட்டேங்கிறான். அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம வரமாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு இன்னைக்கு என்ன தலைப்புல இந்த இயக்கம் நடக்குதுன்னா, தமிழ்நாடு தலை குனியாது என்று வீரமிக்க கோஷத்தோட இந்த இயக்கம் இன்னைக்கு தொடங்கியிருக்கு. ஏன் தமிழன் தலை குனியக்கூடாது? திராவிட ரத்தம் ஒவ்வொரு தமிழனுடைய உடலிலும் ஓட வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம். அதனால தான் பழைய திரைப்பட பாடல்கள், அந்த பாடல்லாம் கேட்கும்போது நமக்கு ரத்தம்லாம் அப்படியே சுண்டி கொதிக்கும். வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வென்றவர் கிடையாது, வேலும் வாழும் தாங்கிய மறவர் வீழ்ந்ததும் கிடையாது. எங்கள் திராவிட பொன்னாடே, கலை வாழும் தென்னாடே. இன்னொரு பாட்டு எனக்கு திராவிடத்தை பற்றி பாடின பாட்டில் ரொம்ப பிடிச்ச பாட்டு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று தமிழ்நாட்டை தலைகுனிய விடாமல் தமிழர்களை தலை நிமிரச் செய்த ஒரே முதலமைச்சர் நம் தமிழக முதல்வர், திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்தில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களோட அடேங்க அப்பா ஒவ்வொருத்தரும் போட்ட கும்பிடுகளையும் கட்டிப்பிடி வைத்தியத்தையும் பார்த்தீங்களா? ஐயா அம்மா தினகரன் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு பேசாம பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு போயிடலாம்யா. ரெண்டு பேரும் கையை எங்க அண்ணன் நான் உனக்கு அண்ணனா, நீ எனக்கு ஏமாத்துறதுல ரெண்டு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் மிஞ்சின அண்ணையா அப்படின்னு. இதே டிடிவி தினகரன் தான் சொன்னார், எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைப்பதும் தூக்கு போட்டு தொங்குறதும் ஒண்ணுதான்னு சொன்ன டிடிவி தினகரன் எங்க அண்ணன்னு கும்பிடுறாருன்னா யார் அந்த வேலையை பார்த்தது? தூக்கு கயிறை வாங்கிட்டு போய் காலில் உளுந்து கும்பிடு போடியா, பரவாயில்ல மானங்கட்டு போய் சோறுதுன்னு அப்படின்னு சொல்ல வச்சது யாருன்னு நமக்கே தெரியும். அன்புமணி ராமதாஸ். அதே எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார் தெரியுமா? அவர் கொஞ்சம் தமிழ் தெரியாத மாதிரி தான் பேசுவார் அன்புமணி ராமதாஸ் ஐயா. எடப்பாடி பழனிசாமி எப்படியாப்பட்டவர் தெரியுமா? அவருக்கு அரசியல் ஞான சூனியம் ஒன்றும் தெரியாது. மூணே மூணு வேலை பார்ப்பாங்க. செருப்பை கும்பிடுவாங்க, காலில் உழுவாங்க, கார் டயரை நக்குவாங்க. டயர் நக்கிகளோட நான் போய் இனிமேல் கூட்டணி வைப்பேனா அப்படின்னு சொன்னவர் யார்? அன்புமணி. அந்த டயர் நக்கிய இவரும் பக்கத்தில் பார்த்து உட்காந்து வாங்க, டயர்லாம் முடிச்சாச்சா, எத்தனை டயர் பாக்கி இருக்கு, பழைய டயரா புது டயரா, இல்லை இது எம்ஆர்எஃப்பா இல்லை வேறு டயரா, கம்பெனி எப்படி அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு வெக்கமா இல்லை? இதே டிடிவி தினகரனை எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? 420 அப்படிங்கிற வார்த்தை, அது எவ்வளோ கேவலமான வார்த்தை தெரியுமா? ஏமாற்றுபவர்களையே ஏமாற்றுபவனுக்கு பேர் தான் 420. அப்படிப்பட்ட ஒரு ஆள் டிடிவி தினகரன் சொன்னார். அப்புறம் இன்னொன்று சொன்னார் பாருங்க, துரோகத்துக்கு ஒருத்தருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்கணும். ஐயா நோபல் பரிசு வாங்கி வச்சிருக்காரு, கொடுப்பாரு. இந்த கூட்டத்துக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர் எப்படியேப்பட்டவர்னா, இந்த குடுகுடுப்பக்காரங்க ஒவ்வொரு வீடாக போய் அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி அடிப்பாங்க பார்த்தீங்களா?
ஐயாவோட பழனிசாமிங்கிற பேருக்கு நல்ல யோகம் கதையா. ஐயாவுடைய பச்சை கிளர் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கிளருங்கிறதோ பச்சையான சமானம். பச்சை கலர் வீட்டுக்கு ஒன்று சொல்லுவார், அங்கிட்டு போனால் ரோஸ் கலர் வீடு. அஞ்சாவது ரங்கசாமிங்கிற ரோஸ் கலர் வீடு யோகம் யோகம் யோகம். ஐயாவுடைய கண் திஷ்டி பாருங்க, அவருக்கு எல்லா விதமான நாசமான வேலைகளும். ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்படி சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருப்பார். நம்ம ஒன்றிய பிரதமர் இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். எந்த மாநிலத்துக்கு போகிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை வேஷம் போட்டுக்கிறது. பீகாரில் எலெக்ஷனில் போய் என்ன சொல்கிறாரு, பீகாரிலிருந்து தமிழ்நாட்டுக்கு சென்ற பீகாரிகளை தமிழர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள். எந்த பீகாரியவ நம்ம மரத்தில் வச்சு சவுக்கெடுத்து அடித்தான்? எந்த பீகார்காரங்களாவது நம்மளால் கொடுமைப்படுத்தப்பட்டாங்களா? ஆனால் ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம், 2 கைகளையும் இழந்த ஒரு பீகாருடைய ஒரு இளைஞனை நம்ம ஆஸ்பத்திரியில் டாக்டர் ராஜேஸ்வரி என்பவர் அந்த அறுவை சிகிச்சையை செய்து உயிருள்ள கரங்களை போல 2 கரங்களை அந்த பீகார் இளைஞனுக்கு பொருத்தி, இன்னைக்கு பீகாரில் அந்த இளைஞன் ஒரு தமிழச்சியால் பொருத்தப்பட்ட கரங்களோடு அன்னைக்கு நன்றியோடு அப்படி கையெடுத்து கும்பிட்டு போனானே. இந்த செய்தியெல்லாம் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியாதா? ஒரிசாவில் போய் என்ன பேசுவார்? ஒரிசாவில் இருக்கும் ஜெகநாதர் கோயிலின் சாவியை எடுத்து ஒரு தமிழன் திருடி கொண்டு போய்விட்டான். தமிழர்கள் திருடர்கள். அங்க போய் அயோத்தியில ஜெய் ஸ்ரீராம் அப்படிம்பார், ஒரிசால போய் ஜெய் ஜெகநாத். ராமர் பார்க்கிறாரு, இப்பத்தானையா ராமரை கும்பிட்ட, அதுக்குள்ள ஜெகநாதனா? இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து மருதமல்லா முருகனுக்கு அரகரா அப்படிங்கிறாரு. முருகன் பார்க்கிறாரு, இடத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டுக்குருவியா ஜானி? எப்படி ஒரு குடுகுடுப்பைக்காரன் ஒவ்வொரு வீட்டிலும் அதற்கு தகுந்தாற் போல் பேசி நடித்து மக்களை ஏமாற்றுகிறார்களோ, அதுக்காக குடுகுடுப்பைக்காரர்களை நான் கேவலப்படுத்துறேன்னு சொல்லலை. அதுபோல இன்னைக்கு நரேந்திர மோடி ஒவ்வொரு மாநிலத்திலும் வேடதாரியாக இருக்கிற அந்த ஒன்றிய பிரதமரின் வேடம் தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதை நிலைநிறுத்தி காட்டிய முதலமைச்சர் நம் தமிழகத்தின் முதலமைச்சர். இன்னைக்கு நேற்று ஒரு செய்தித்தாளில் ஒன்றிய அரசினுடைய நிதி ஆய்வு குழு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. ஒன்றிய அரசு நரேந்திர மோடியினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நிதி ஆய்வு குழு ஒரு அறிக்கை, என்ன அறிக்கை வெளியிட்டிருக்குன்னா, சிறு குறு தொழில் தொடங்கி புதிய தொழில் தொடங்குவதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. யாரு? ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரம். நிதி ஆயோக்குங்கிற ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரத்தில் அடுத்த புள்ளி விவரம் கொடுக்குறாங்க. இந்தியாவிலேயே 11.69% பொருளாதார வளர்ச்சி பெற்று பொருளாதார வளர்ச்சியில் முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. யாரு? மத்திய அரசு அறிக்கை. 3வது, பெண்களினுடைய பாதுகாப்பிலே முதல் இடத்தில் வகிப்பது தமிழ்நாடு என்று தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கை. இந்த அறிக்கை முழுவதும் சென்ட்ரல் கவர்மெண்டோட அறிக்கை தான். இதெல்லாம் வாசித்து பார்த்துட்டு நம்ம ஒன்றிய பிரதமர் பேசுகிறாரு, தமிழர்களையும் தமிழ் மொழியையும் கெடுப்பது திராவிட முன்னேற்ற கழகம். ஆண்டவனே, அங்கே உட்கார்ந்துருக்க ஆள் கூட அதை நம்ப மாட்டான் ஐயா. எடப்பாடி அவர் இதில் வேற 3 எழுத்துனா சிஎம்சி. த டிஎம்கே கவர்மெண்ட் இஸ் நோட்டட் ஃபார் சிஎம்சி அப்படின்னாரு. அதுக்கு என்னமோ விளக்கம் கொடுத்தாரு. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அண்ட் எடப்பாடி கம்பெனிகளை உங்களுக்கு நான் ஒரு 3 எழுத்து கொடுக்கவா? நீங்கள் சிஎம்சி. ஆனால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற எழுத்து எஃப்டிஏ. எல்லாரும் என்னடா எஃப்டிஏனா என்னன்னு? ஃபர்ஸ்ட் எஃப் ஃபார் ஃப்ராட், டி ஃபார் டுபாக்கூர், ஏ ஃபார் ஆக்டிங். ஃப்ராட் அப்படின்னா ஏமாற்றுக்காரர்கள், டுபாக்கூர்னா பொய்காரர்கள்,
ஆக்டிங்னா நடிகர்கள். எடப்பாடியும் மோடியும் நடிப்புல ஒருத்தர் மிஞ்சின ஆளுகையா. அடேங்க அப்பா, எடப்பாடியோட நடிப்பு அன்னைக்கு பார்க்கணுமே. மோடிட்ட மோடி இப்படி தோளில் தட்டணுன்னு இவர் இல்லை. இதே சிரிப்பு தான் சசிகலா அம்மா தோளில் தொட்டினப்ப ஐயா சிரிச்சார், பார்த்துருக்கீங்களா? காலில் விழுந்து எந்திரிச்சு, எடப்பாடி பழனிசாமி என்னும் தொண்டன் இவர் அவரை ஏமாத்த நடிக்கிறாரு, இவரை ஏமாத்த நடிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தார், அப்போதும் தோல்வி. பாஜகவிடம் கூட்டணி தேவையில்லை அப்படின்னு எப்படிலாம் பேசினாங்க தெரியுமா? இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அருமை சகோதரர் டி ஜெயக்குமார் என்ன பேசினார் பார்த்தீங்களா? பிஜேபியை பற்றி. அதுங்க இந்த பிஜேபிங்கிற கட்சி கூட மட்டும் நாங்கள் கூட்டணி வைக்கலன்னா நான் தாங்க ஜெயிச்சிருப்பேன். 30,000 இஸ்லாமியர்களுடைய ஓட்டை கெடுத்து நாசம் பண்ணது பிஜேபிங்க. பிஜேபி கூட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, எதுவும் இல்லை சொன்னவர் யாரு? ஐயா. இப்போ அது கூட சேர்ந்து நின்னால் நிற்பார், திரும்ப மண்டையில் துணி தான், தலையில் துண்டு, இப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். இதில் பாட்டு வேற, ஒரு பாட்டு ஒன்று பாடினார் பார்த்தீங்களா? செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. பாட்டு. பிஜேபி கூட சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாராம். இன்னைக்கு சொல்றேன் டி ஜெயக்குமார் அவர்களே, மீண்டும் நீங்கள் சேராத இடத்தில் சேர்ந்திருக்கிறீர்கள். வஞ்சத்தில் வீழ்ந்து தோல்வி அடைவது உறுதி என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். இன்னொருத்தர் CV சண்முகம், சட்டத்துறை முன்னாள் அமைச்சர். இந்த கேடு பிஜேபியோட சேர்ந்துதான் நாங்கள் தோத்து போனோம், இனிமேல் செத்தாலும் சேர மாட்டோம்யா அப்படின்ட்டு அவரு மோடி அந்த கும்பிட்டு எங்க போறாருன்னு தெரியல. என்னையா இது ஒரு கேடு கெட்ட கூட்டணி? அவர் மதுரையில் இருக்க செல்லூர் ராஜு 15 நாளைக்கு முன்னாடி, யாரு? விஞ்ஞானிக்கு பிறந்த விஞ்ஞானி. அதாவது நீர் ஆவியாகாமல் இருப்பதற்கு தெர்மோகோல் போட்டு விரைவில் நோபல் பரிசு பெற இருக்கும் மாண்புமிகு அண்ணன் செல்லூர் ராஜு. அவர் பத்திரிகையாளர் பேட்டி 50 மைக்கு இருக்கு முன்னால. தமிழக முதல்வர் அவர்கள் மீண்டும் தமிழக முதல்வராக வேண்டும் என்று மீனாட்சி அம்மனை பிரார்த்தனை செய்து விட்டு வந்தேன் அப்படின்னார். ஒருத்தன் வேட்டியை பிடிச்சி இழுத்து, அண்ணே என்னென்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. என்னடா சொன்னேன்? தமிழக முதல்வர் மீண்டும் தமிழக முதல்வர்னா இப்போ இருக்க ஸ்டாலின் தான் திரும்ப முதலமைச்சர் ஆகணும்னு மீனாட்சி அம்மன்ட்ட வேண்டிட்டு வந்தேன்னு சொல்றிய, ஏன்னு அப்படியாடா சொன்னேன். ஏன்டா டே, முதலே சொல்ல வேணாமாடா. உண்மையை மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு வந்து உண்மையை சொல்றார். எங்க ஊருக்காரர் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு, இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக உழைத்து ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்ட்டாரு. அண்ணே என்னண்ணே, என்னடா சொன்னேன்? என்ன ஸ்டாலின் அப்படியா சொல்லிவிட்டானா? சரி, இல்லை அண்ணே முடிஞ்சுனே மேட்ரு. மனசில் இருக்கிறத ஒரு தடவை சொல்லிட்டா சொன்னதுதான். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஆட்சியை நம் திராவிட மாடல் முதல்வர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சும் ஜெயிக்கல, கூட்டணி வைக்காமையும் ஜெயிக்கல. இது எப்படி இருக்குன்னா, பஸ்ஸில் ஒருத்தன் ஏறி உட்காந்துருக்கான் முன்னாள் சீட்டில், ஃப்ரண்ட் ரோ உட்காந்துட்டு ஒரு பேப்பரை எடுத்து படிக்கிறான். வேகமாக சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து புளிய மரத்தில் மோதி முன் சீட்டில் இருந்த 6 பேர் துடிதுடித்து செத்தார்கள். முன் சீட்டில் உட்காந்துருக்கான். அவன் என்ன நினைப்பேன், உட்காந்துட்டான் போட்டாங்கன்னா என்னடா இப்படி ஒரு நியூஸ் இல்லடா வருது அப்படின்ட்டு எந்திரிச்சு சென்டர் சீட்டில் போய் உட்காந்துட்டான். நடு சீட்டு. பேப்பர் எடுத்தேன், லாஸ்ட் பேஜை பிரிக்கிறேன்.
நின்று கொண்டிருந்த ஒரு நகர பேருந்தின் மீது ஒரு லாரி நடுப்பகுதியில் மோதி நடு சீட்டில் இருந்தவர்கள் 6 பேர் இடத்திலேயே மரணம் அடைந்தார்கள். அவன் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? அங்கே எந்திரிச்சு லாஸ்ட் சீட்டுக்கு போயிட்டேன். போய் இப்படியே உட்காந்து இந்த பேப்பரை படித்தா தான் இந்த மாதிரி நியூஸாக வருது அப்படின்ட்டு பேப்பரை உள்ளே வச்சுட்டேன். பக்கத்தில் இருக்கேன், பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். அந்த பேப்பரை அப்படியே எட்டி பார்த்தேன். அதில் என்ன நியூஸ் தெரியுமா? வேகமாக சென்று கொண்டிருந்த விரைவு பேருந்தின் மீது பின்னால் வந்த இன்னொரு விரைவு பேருந்து மோதி பின் சீட்டில் இருந்தவர்களுக்கு கர்மாதிக்கு எலும்பு கூட கிடைக்கவில்லை. அவன் பஸ்ஸில் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? அடுத்து விசில் அடிச்சோன்னே இறங்கி நடந்து போகலாம்டா, நடந்தே போயிடலாம், எக்குமோர் வரைக்கும் நடந்துருவான் அப்படின்னு நடந்து போனவன் லாரியில் அடிபடி செத்து போயிட்டான். உனக்கு மேட்ரு முடிஞ்சிருச்சுங்கிறது எழுதிட்டாங்க மாப்பிள்ள. நீ இனி ஊரா பச்சை கலர் பஸ் எடுத்துக்கிட்டு லேகியம் வித்தாலும், மோடியின் கால்களையும் அமித்ஷாவின் கால்களையும் கவ்வி பிடித்தாலும், என் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் சாதனைகளின் முன்னால் உங்களுடைய விஷயங்கள் எதுவுமே எடுபடாது. அவர் ஒவ்வொரு பிரச்சாரத்தில் என்ன சொல்லிட்டு இருக்காரு? நாங்கள் எப்படிப்பட்ட திட்டங்களை மக்களுக்கு கொடுத்தோம், திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி ஏன்னா அங்கே ஒன்றும் இல்லை, திருப்பி சொல்லித்தான் ஆகணும். அம்மா மினி கிளினிக் ஆரம்பித்தோம், அதை திமுக ஆட்சியில் கெடுத்து விட்டார்கள். அந்த அம்மா மினி கிளினிக் எப்படி ஆரம்பித்தாங்கன்னு இப்போ நான் சொல்கிறேன். 2000 மினி கிளினிக் ஆரம்பித்து அது 1 வருஷ ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அது ஒரு மருத்துவர், ஒரு உதவியாளர், ஒவ்வொரு ஊருக்கும் ஒருத்தர் நியமிக்கிறது. அது மத்திய அரசினுடைய திட்டம். அந்த திட்டத்தை வச்சு ஒரு 2000 கிளினிக் ஆரம்பித்து 6 மாதத்தில் அதை ஊற்றி மூடியாச்சு. ஆனால் அண்ணன் புருடா விட்றாரு, நாங்கள் அம்மா மினி கிளினிக் ஆரம்பித்தோம், அதை திமுக ஆட்சியில் கெடுத்து விட்டார்கள். லேப்டாப் நாங்கள் கொடுத்தோம், நாங்கள் கொடுக்கணும்னு முயற்சி எடுத்தோம், திமுகவில் கொடுக்கல அப்படின்னு ஒரு 6 மாதமாக புலம்பிக்கிட்டு இருந்தார். எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் தான் லேப்டாப் கொடுக்கணும்னு கல்லூரி மாணவர்கள் 2019 லட்சக்கணக்கில் கல்லூரியின் முன்னால் போராட்டம் நடத்தி கேவலப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் 20 லட்சம் லேப்டாப்புகளை கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கிய சாதனை நாயகன் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அது எப்படிப்பட்ட லேப்டாப்? ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய லேப்டாப் அதை அன்னைக்கு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், சகோதரிகள்லாம் உட்காந்துருக்கிறீங்க, சகோதரிகள்லாம் வீட்டில் ஆம்பளைய சமைச்சா என்னமோ கேவலமாக நினைப்பாங்க. தோசை நானா, அது எப்படி நான் ஊற்றுறது? ஆனால் ஹோட்டலில் ஊற்றுவான் அவ்வளோ பெரிய தோசை, ராக்கெட் ரவா, அதெல்லாம் ஊற்றுறது யார்? ஆம்பளைங்க தான். அவருக்கு பேர் தோசை மாஸ்டர். அங்கே ஊற்றுனா அவர் மாஸ்டர். ஒரு கரண்டி மாவு எடுத்து ஒரு விளக்கு மாத்தில் எண்ணெயை தொட்டு சட்டுன்னு அடித்து அப்படி சுருட்டி எடுத்து கொடுப்பேன். அதே தோசை வீட்டில் சுடுறான்னா சுட மாட்டேன். புரோட்டா மாஸ்டர், தோசை மாஸ்டர், பிரியாணி மாஸ்டர், சாப்பாடு மாஸ்டர், சாம்பார் மாஸ்டர், எல்லாம் ஹோட்டலில் ஆம்பளை வேலை செய்யலாம். ஆனால் வீட்டில் ஒரு ஆண் வேலை செய்யக்கூடாது என்று அந்த காலத்திலிருந்தே நிறுத்தி வைத்திருந்தார்கள். அந்த வேலைகளை இன்றும் வீட்டிலே அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு வீட்டில் என்ன பொறுப்பு தெரியுமா? என்ன சொல்கிறாங்க? உங்கள் வீட்டுக்காரமா என்னையா செய்யுது? வீட்டில் சும்மா தான் இருக்கா, வேலைக்கு போனால் ஒரு 2 மாதத்தில் வந்துட்டா, சும்மா தான் இருக்கா. ஒரு பெண் வீட்டிலே சும்மா இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்ன்றது 2 நாள் என் மனைவி வீட்டில் இல்லாதப்ப பார்த்தேன். குப்பமேட்டை விட கேவலமாக போய்விட்டது. அந்த வீட்டிலே உழைக்கின்ற அந்த பெண்களின் உழைப்பை பாராட்டி அந்த உழைப்பிற்கான சன்மானத்தை கொடுத்த ஒரு சகோதரனாக, தந்தையாக, மகனாக இருந்து உரிமை தொகை வழங்கிய ஒரே முதலமைச்சர் நம் தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின்.
அந்த 1000 ரூபா பாக்கெட்டில் ஒரு பெண் கையில் இருக்கிறது என்ன ஒரு தெம்பு தெரியுமா அவங்களுக்கு? டே அப்பா, 1000 ரூபா. அதே 1000 ரூபா ஒரு ஆம்பளை கையில் இருந்தா என்னம்மா சிரிக்க?